ஓய் மேடம். டேய் என்னடா வந்துட்ட? ஆமா. சரிங்க வா. வரமாட்டேன்னு நினைச்சேன், ஆனா வந்துட்ட. ஆமா, பின்ன இந்த மூஞ்செல்லாம் பார்க்காம பேசாம சண்டை போடாம எப்படி இருக்க முடியும்? அதான் வந்தேன். அப்படியா? ஆமா. ஆனா சார் 2 நாளா எனக்கு ஒரு கால் எஸ்எம்எஸ் கூட பண்ணலையே. ஏய், நான் உனக்கு கால் பண்ணேன்டி, ஆனா உன் ஃபோன் தான் ஆஃப்ல இருந்துச்சு. சும்மா சொல்லாதடா. உண்மையா தாண்டி சொல்றேன். ஆமா, என்ன இவ்வளவு கேக்குறியே, நீ ஏன்டி எனக்கு கால் பண்ணல? நீ பண்ணுவேன்னு நினைச்சேன். நினைச்சேன். என்ன நினைச்ச? இல்லடி, நீ எனக்கு கால் பண்ணுவ நான் நினைச்சேன். லவ் யூடா. லூசு, லவ் யூ. அப்போ அப்பா சொன்ன மாதிரி வேமா கல்யாணம் பண்ணிக்க போறோமா? தெரியலையே. சரி, அப்ப நான் வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ தனியாவே இரு. ஓ, வர வர ரொம்ப ஓவரா பேசுறடி. அப்படிதான்டா பேசுவேன். ஓ, அப்படிதான் பேசுவீங்களா? ம். உன்ன மது மாப்பிள்ள முடி கொஞ்சம் சரி பண்ணிக்கோ. ஆண்டி இந்தாங்க. மாப்பிள்ள தயவு செஞ்சு இவளை கல்யாணம் பண்ணி சீக்கிரம் கூட்டு போயிருங்க. 2 நாளா இவ தொலை தாங்க முடியல என்னால. மா, ஆனா ஆண்டி 2 நாளா வெல்லாம நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா ஒரே ஒரு டவுட், எப்படிதான் 25 வருஷம் இவ்வளவு வச்சால்த்தீங்க? கவின் போடா. சும்மா தாண்டி சொன்னேன். கவின், உங்க அப்பா கூப்பிடுறாருன்னு நினைக்கிறேன். சந்தா அப்படி என்னன்னு கேட்டு வரேன். என்னப்பா எப்போ கல்யாணம் பண்ணீங்களான்னு ஐடியாவில் இருக்க? உங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்க? அதான் நானே ஆல்ரெடி சொன்னேனே அங்கிள், ஒரு 6 மாதம் போட்டோம், அப்புறம் கல்யாணத்தை பற்றி பேசலாம். 6 மாதம்னா வேலைக்கு ஆகுதுப்பா. நான் மதுக்கு வேற பையனை பார்த்துக்கிறேன். அங்கிள், ஏங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை கடைக்கு தானே போக சொன்னேன். இல்லடி நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். இல்லடி, நான் என்ன சொல்கிறேன்னா நீங்க போங்க. மாப்பிள்ள அவர் இப்படிதான் சும்மா ஏதாவது பேசிட்டு இருப்பாரு. நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க, வாங்க. ஏப்பா, ஏற்கனவே 6 மாசம் டைம் கேட்டீங்க. அந்த 6 மாசம் முடிஞ்சு போச்சு. எப்பதான் மேரேஜ் வச்சுக்கலான்னு உங்க பிளான்? இல்லை ஆண்டி, இப்போ லிவிங்கில் இருக்கிறதுக்கு எல்லாமே ஓகே தான். ஆனால் மேரேஜ்னு ஒன்று ஆயிடுச்சுன்னா கமிட்மெண்ட்ஸ் அதிகமாயிரும். அப்புறம் மது இங்கே எவ்வளோ சந்தோஷமா இருக்காளோ அதை விட நான் சந்தோஷமா வச்சுக்கணும்ல. அதனால தான் ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலான்னு. இல்ல கவின், நான் என்ன சொல்ல வரேன்னா மது நான் அவளை சந்தோஷமா பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் தான் எல்லாம். டே லூசு, எனக்கு உன் கூட இருந்தாலே ஹாப்பியா தாண்டா இருக்கும். நிஜமாவே எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இல்ல. பாத்தியா கவின், அதான் என் புள்ள. அது சரி. ஒரே நிமிஷம். பேசு. ஹலோ. இல்லை இல்லை, கிளம்பிட்டேன்டா. சரி, ஓகே, நான் வந்துட்டு கூப்பிட்றேன். இருங்க மாப்பிள்ள, சாப்பிட்டு போலாம். பரவாயில்ல ஆண்டி, ஆல்ரெடி டைம் ஆச்சு. ஸோ நான் அப்படியே போய் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறேன். டேய் போறியா? ஆமாம். ஏய் நானும் வரேன்டா. ஏய், நான் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்டி. பரவாயில்ல, இங்க ஒரே போரா இருக்கு அம்மாவோட. மாப்பிள்ள தயவு செஞ்சு அவளை கூட்டிட்டு போயிருங்க. சரி சரி, ஓகே, நீ ரெடியாகு, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன்.